அம்மா படம் இல்லாமலே உள்ள போறார். உதயகுமார் நியாயமான்னு கேட்கிறேன். குலசுவாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பாக்குறேன்றார். இவரு முடிச்சிருவாங்க. அவங்க இப்படியே போச்சுன்னா 2026 ஒரு 26 சீட்டு தேராதுங்க. திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர் அந்த ஈரோடு பக்கத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவிநாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்க போனவர். அம்மா படம் இல்லாமலே உள்ள போறார். உதயகுமார் நியாயமான்னு கேட்கிறேன். குலசுவாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பாக்குறேன்றார். இவரு அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துகிறாரு. இதெல்லாம் தெரியலையா? ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் காரணம். இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். முடிச்சிருவாங்க. அவங்க இப்படியே போச்சுன்னா 2026 ஒரு 26 சீட்டு தேராதுங்க. இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன், 3வது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி. 3வது இடத்துக்கு வந்தாச்சு, 2வது இடம் இல்லை நமக்கு. அந்த நிலைமைக்கு போச்சு. மாவீரன்கள் நீங்களா? நீங்க செல்லூர் ராஜன் அவர் உண்மை ஒத்துக்கிட்டார். தெருவா போய் கேட்டோம், வேர்வையில போய் வேர்வை சிந்தி கேட்டோம், இந்த தலைமையை யாரும் ஏத்துக்கலன்னு ஒத்துக்கிட்டாரு. இது நடந்தது. இப்ப செங்கோட்டையன் என்ன தகராறு போய்கிட்டு இருக்கு. சோ இது நடக்குது. ஆகவே இப்படியே போனால் உதயகுமார், நான் சொல்லுகிறேன், 26 சீட்டு வராது. உனக்கு நான் இந்த மதுரையிலிருந்து சொல்றேன், உனக்கு சேர்த்து டெபாசிட் போகும். வேற வழியே கிடையாது.